இவ்ளோ பெரிய துரோகம் நடந்ததுக்கு அப்புறமும் நாம அவளை மன்னிச்சு விட்டுட்டோம்ல, அதுக்கு நம்மள அவ குறைச்ச ஒண்ணு எடை போடல. அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. நீ எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கே தவிர அவளோட அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஐயோ, அவகிட்ட அன்பா? அவளோட அன்புக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்கும். அவ சாதாரண ஆள் இல்லம்மா, இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் சதிப்புலி. நான் அவளை புரிஞ்சுக்கிட்டேமா, ஆனா நீங்க தான் அவளை புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்படியெல்லாம் தூக்கி எறிஞ்சு பேசாதடா. என்னதான் இருந்தாலும் இப்ப அவ நமக்கு வரப்போற மாப்பிள்ளையோட அக்கா, நம்ம சிவாவோட அக்கா. அவ விருப்பம் இல்லாம சிவாவுக்கும் பூர்ணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. பூமி கிட்ட பேசி சிவா பூர்ணி கல்யாணத்தை நீதான் ஒத்துக்க வைக்கணும். அட நான் எதுக்குமா இதுக்கு அவளை ஒத்துக்க வைக்கணும்? Who the hell is she? அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. ஒரு அண்ணனா நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சிம்பிள். அப்படி சொல்லாத ககன். அக்கா விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை என்னால பண்ணிக்க முடியாதுன்னு சிவா சொல்லிட்டானா அதை விட பெரிய அவமானம் வேற எதுவுமே கிடையாது தெரியுமா? பூமி, சொல்லுங்க மாமா. நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னல பூமி. சொன்னீங்க, என்ன சொல்லுங்க. அதான் நம்ம சிவா இருக்கான்ல. இதோ வரேன் அத்தை. உங்களுக்கு காஃபி வேணுமா மாமா? அது வேண்டாம் வேண்டாம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா இதோ வரேன் அத்தை. அத்தை காஃபி எடுத்துக்கோங்க. ஏமா, பூர்ணி சிவா கல்யாணத்தை பத்தி ககன் உன்கிட்ட ஏதாவது பேசினானா? பேசுற முயற்சியில தான் இருக்காரு அத்தை. நான் தான் அவரை வெச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ வேண்டாமா, அவனுக்கு கோவம் வந்துரும். உங்க புள்ள இது மாதிரி என்கிட்ட நிறைய தடவை விளையாடி இருக்காரு. எனக்கும் கோவம் வரும். அவரு மறுபடியும் என்ன காதலிக்கணுங்கிற தேவை எனக்கு இருக்கு. அதனாலதான் கோவம் வந்தாலும் எதுவும் பண்ண முடியல. இப்போ தேவை அவருக்கு இருக்கு. கோவம் வந்தா மட்டும் என்ன பண்ணிட முடியும் அத்தை? அதுவும் பாயிண்ட் தான். ஏன் அம்மா ரூம்ல இருக்காங்க? இங்க எங்க இன்னொரு அத்தை இருக்காங்க? காட்டு. என்ன மாமா கோவப்படுறீங்க? ஹேய், கோவம்லாம் இல்ல. உன்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க. ஏதோ பூர்ணி சிவான்னு சொன்னீங்க. அதான் நம்மளோட பூரி சிவாவும் காதலிக்கிறாங்க. காதலிக்கிறாங்களா? நிஜமாவா சொல்றீங்க? உனக்கு தான் காதல்னாலே பிடிக்காதே. அப்போ அவங்க மட்டும் எப்படி காதலிக்கலாம்? ஏய், என் விஷயம்லாம் வேற. விஷயம் வேறையா இருந்தாலும் இந்த விஷயத்துல காதல் காமனா இருக்குல்ல மாமா? இங்க பாரு, என்னோட தங்கச்சிய சிவா காதலிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல ப்ராப்ளமும் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? சரி. ஆமா மாமா, முதல்ல யார் காதலிச்சாங்க? சிவா பூர்ணிய காதலிச்சானா இல்ல பூர்ணி சிவாவை காதலிச்சாளா? இந்த கல்யாணம் நடக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. ஓ, என்ன வேணாலும் பண்ணுவீங்களா மாமா? நான் பண்றேன். என்ன வேணாலும் பண்ணுவீங்களா மாமா? ஏய், அதாவது ஏன் லிமிட்ஸ் வரைக்கும் தான். ஓகே, பயப்படாதீங்க மாமா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் ஒன்னும் அவ்வளோ சுயநலவாதியெல்லாம் கிடையாது. என் புருஷன் கிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதை மட்டும் தேய்த்தா போதும் மாமா. அப்போ அப்படிப்பட்டவனை தான் நீ கல்யாணம் பண்ணிருக்கணும். புருஷன் கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தான் புருஷன் மாமா. அவன் தான் அதை தீக்கணும். அது என்னன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்றியா? ஒரு பெண்ணும் பேப்பரும் எடுத்துட்டு வாங்க. அது என்னன்னு சொல்றேன், வந்து நோட் பண்ணிக்கோங்க. வாட்? பெண்ணும் பேப்பருமா? நான் எழுத மாட்டேன், நீ எழுதிக்கோ. சரி, அப்போ சிவா பூர்ணியோட கல்யாணம் நானே எழுதுறேன். சாரி, எழுதுறேன். செட்டு. அப்பாடி. நக்ஷு, நக்ஷு டார்லிங்.
நக்ஷு டார்லிங் பாத்ரூம்ல இல்லனா ஒருவேளை குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் போயிருக்கலாம் என்ன? ஆறா, இந்த மாதிரி கூலிங்கான ஊட்டி பிளேஸுக்கு வந்து எதமான விஷயத்தை தேடணுமே தவிர இவ என்ன ஸ்விம்மிங் பூலுக்கு போயிருக்கா? ச்சே, 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 ச்சே. ஆ, எனக்கு தெரியும். என் டார்லிங் எப்பவும் வைல்டா யோசிப்பால. ராட்சசி. என் அழகான ராட்சசி நக்ஷு டார்லிங். நக்ஷு தங்கம், நான் தண்ணிக்குள்ள கால் வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரொமான்டிக் ஐடியா தோணுது. நீ என் கைய புடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு அடியா என் கூட வந்து கண்களை பார்த்துக்கிட்டு என் கூட சேர்ந்து அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல இறங்க. பா, அது அது நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் மெமரியா இருக்கும். டேய், நான் உன்னை காலி பண்ணி மேல் உலகத்துக்கு அனுப்பி வைக்கலான்னு பார்த்தா நீ உன் கூட என்னையும் கூட்டிட்டு போலான்னு பாக்குறியா? கடவுளே, அப்பவே ஏதோ ஒரு வாய் வார்த்தைக்காக மேல உலகத்துல போய் யார் கூட ஹனிமூன் கொண்டாடுறியோ கொண்டாடிக்கோன்னு சும்மா நினைச்சேன். ஆனா நீ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு என்ன இவனோட சேர்த்து மேல் உலகத்துக்கு அனுப்பிடாத கடவுளே. என்ன யோசிக்கிற தங்கம்? வா, சேர்ந்து ஸ்விம் பண்ணலாம். வா வா. நீ ஸ்விம் பண்ணிக்கிட்டே இரு, நான் போய் சாரியா மாத்திக்கிட்டு ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துடுறேன். ஸ்விம்மிங் ட்ரெஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி ஓகே, ஆனா இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. நீ சாரிலேயே ஸ்விம் பண்ணா ரொம்ப புதுசா இருக்கும். வா. வேண்டாம் சரி, வேண்டாம் வேண்டாம். ஆஹா, நீ வேண்டாம் வேண்டாம் சொல்றது எனக்கு வா வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு தங்கம். வா போலாம். வேண்டாம், கம் ஆன். வேண்டாம் சரி. வா. வேண்டாம் சரி. வா நக்ஷு. ஏய் ஏய். நக்ஷு. ஏய். சரி, என்ன சீக்கிரம் சொல்லு. ஐ நீட் டு கோ டு ஆஃபீஸ். முதல்ல மேல ஹெட்டிங் எழுதிக்கோ மாமா. அழகான வாழ்க்கைக்கு 12 கொள்கைகள். வாட்? ம். நம்பர் 1, நீங்க எழுந்ததும் என் முகத்தை தான் முதல்ல பார்க்கணும்.